அடிச்சனா பாரு, எல்லாம் உன்னாலதான். உங்க வண்டி எவ்வளவு அடி வாங்கியிருப்பாரு. கொஞ்சம் கூட அறிவு இல்லாம. என்னாச்சு பையன் 2 பேரும் சண்டை போடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. கடையில யாரும் இல்லையா? இல்ல என்னன்னு சொல்லுங்க, நானே பாக்குறேன். ஏங்க வேற யாராவது வர சொல்லுங்க. என்னாச்சு? ஒண்ணும் இல்லைங்க, வர வெளில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. வண்டியை சரி பண்ணோம். ஆக்சிடென்டா? என்ன ஆயிடுச்சுங்க? ஆமாங்க, உங்க ஃப்ரெண்டோட வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருந்தோம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சும்மா நச சண்டை போட்டுக்கிட்டே இருந்தான். நானும் கோர்ட்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம வண்டி ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க. ஏமா என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் இப்படி வண்டியில போகும்போது சண்டை போடுவீங்களா? உங்க உயிர் எதனா போயிருந்தா, இல்ல கை கால் எதனா போயிருந்தா என்ன பண்ணுவீங்க? ஏங்க உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. வண்டியை ரெடி பண்ணி கொடுங்க. கௌசி, இந்த அமைதியா இருக்கியா? தம்பி விடுங்க தம்பி, இந்த மாதிரி ஒரு சண்டையால தான் என் கையே போச்சு. இவருக்கு இப்படி ஆனதுக்கு நானும் ஒரு காரணம் தான். அது ஒன்றும் பெரிய சண்டையும் இல்லை. நான் நினைச்சிருந்தா அதை பெருசாகாம விட்டுருக்கலாம். ஆனா அவர் வெளியே போகும்போது, அவர் வண்டியில போகும்போது எப்பவுமே ஃபோன் போட்டு சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். அந்த மாதிரி தான் ஒரு நாள் அவர் வண்டியில போகும்போது நான் கால் பண்ணி சண்டை போட்டேன். அந்த டென்ஷன்ல அவர் வண்டியை ஒழுங்கா ஓட்டாம ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுலதான் இவருக்கு கையும் போயிடுச்சு. அன்னில இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு. நானும் அவரை சேர்ந்து இந்த கடையை பாத்துக்கிறோம். பொண்டாட்டிங்க நம்ம தான் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஆம்பளைங்க 4 இடம் போறாங்க வராங்க, அவங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கும். ஆனா நம்ம வீட்டுக்கு வந்தாலே சண்டை போட ஆரம்பிச்சிடும். அவங்க வெளியே போகும்போது, வேலை செய்யும் போது, ஏன் வண்டி ஓட்டும் போது, இப்படி எல்லா விஷயத்துக்கும் நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோம். இதனாலதான் அவங்களால எந்த வேலையிலும் கவனம் செலுத்த முடியாம போயிடுது. ஆமாங்க, ஆம்பளைங்க நாங்களாம் எதிர்பார்க்கறது ஒண்ணுதான். எங்களுக்கு வெளியில அவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் வீட்டுக்கு வரப்போ நீங்க ஒரு 4 வார்த்தை சந்தோஷமா பேசினா போதுங்க, எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். நான் இந்த தப்பை பண்ணனாலதான் நாங்க இந்த நிலைமையில இருக்கோம். நாங்க பண்ண தப்பை நீங்க பண்ணிடக்கூடாதுனாலதான் நான் சொல்றேன். எங்களை மாதிரி வேற யாரும் கஷ்டப்படக்கூடாது. ஆமாங்க, புருஷன் பொண்டாட்டிக்குள்ளார எவ்வளவு சண்டை வந்தாலும் கொஞ்ச நேரம் உட்காந்து மனசை விட்டு பேசினாலே போதும், எல்லாம் சரியாயிடும். ஆனா நம்ம அதெல்லாம் பண்ண மாட்டோம். என்ன மன்னிச்சிருங்க, நான் அவசரப்பட்டு ஏதோ பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க, இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன். பரவாயில்லம்மா, நீ பேசி நீ பண்ண தப்புன்னு புரிஞ்சுச்சே. இனிமேல் பண்ணாத.